பாக சுதந்திரம். சுதந்திரம் என்ற ஒரு தலைப்பை கர்த்தர் கொடுத்தார். அதன்படி வசனத்தின் மூலமாக, கர்த்தரோட வார்த்தையின் மூலமாக சில சுதந்திரம் என்பதற்கான ஒரு வார்த்தைகளை நாம் தியானித்து அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னைக் குறித்து பரிதபித்ததுமன்றி, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்தரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து, உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிடக் கொடுத்தீர்கள். இந்த வசனத்துல நாம எடுத்துக்கிற வார்த்தை சுதந்திரம். இந்த வசனத்துல முக்கியமா நம்ம எடுத்துக்கொண்டு தியானிக்க போகும் வார்த்தை சுதந்திரம். இந்த சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் விடுதலை. விடுதலை என்ற ஒரு செயல் நடப்பதாக இருந்தால், அதற்கு முன்பு ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலையாகத்தான் இருக்க வேண்டும். அப்பத்தான் அங்க ஒரு விடுதலைன்ற ஒரு செயல் நடப்பதற்கு. உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நம் சாதாரணமா நம் நாடு சுதந்திரம் பெற்ற நாடு. சுதந்திர நாடு என்று கூறுவதற்கு காரணம், நாம் இந்திய நாடு ஆங்கிலேயரோட அடிமைப்பட்டிருந்தோம். நாம் வாழும் நம் மண்ணிலேயே நாம் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாம் எதிரிகளால் பிடிக்கப்பட்டு அவர்களுக்கு அடிமையாகிவிட்டோம். நம்மை அடிமைப்படுத்திய மக்களுக்கு நாம் சேவை செய்து கொண்டிருந்தோம். அடிமைத்தன வாழ்க்கையில் ஏற்பட்ட சில உணர்வுகள், இப்படி அடிமையாய் இருக்கிறோமே அப்படின்னு அடிமைத்தனத்திலேயே அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட சில உணர்வுகள், சில மக்களை எழுச்சியடை செய்து, அதன் விளைவாகத்தான் நாட்டில் ஆங்காங்கு நம்முடைய தேசத்துல ஆங்காங்கு புரட்சிகள் கிளம்பி வெடித்தது. இதனால் அநேக தங்கள் உயிரையும் கொடுக்க நேர்ந்தது. அநேக மக்கள் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டு தாங்க முடியாத கொடுமைகளை சந்தித்தார்கள். இவர்களுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், நாம் கொடுமையை அனுபவித்தாலும் நமக்கு வரும் சந்ததி நன்றாக வாழணும், சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக பல கொடிய இன்னல்களை சந்தித்தார்கள். இது எல்லாருமே நம்ம அறிந்ததுதான். அவர்களுடைய தியாகத்தால் தான் இன்றைக்கு நாம் சுதந்திரம் பெற்று விடுதலையோடு சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைங்களா? விடுதலையோடு இன்றைக்கு சுதந்திரமா நம்ம வாழ்றதுக்கான இதுக்கு முந்தின பெரியவர்கள் எல்லாம் அந்த சுதந்திர கிடைக்காததற்கு முன்பாக இருக்கிற அந்த பெரியவர்கள்ட்ட எல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தப்பட்டார்கள். தங்களுடைய விளைநிலங்கள்ல கிடைக்கிற தான் விளைச்சு, தான் அறுத்து கொண்டு வந்த பொருள் கூட தங்களுக்கு இல்லாதபடிக்கு, அதை எடுத்துக்கொண்டு போவதற்குரிய ஆட்கள் வந்து எடுத்துக்கொண்டு போய் வருவார்கள் அப்படின்னு நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். அது வந்து சுதந்திரம் இல்லாம நம்ம அடிமைத்தன வாழ்க்கையில இருக்கிறதுனால, அப்படிப்பட்ட ஒரு கொடுமையை நம் நம்ம முன்னோர்கள் அனுபவித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய நமக்காக பாடுபட்டு அநேக மக்கள் தன்னுடைய ஜீவனை, உயிரை கொடுத்து இந்த சுதந்திரத்த வாங்கி கொடுத்தாங்க. அப்ப அத குறிச்சு நம்ம பார்க்கும்போது, இந்த சுதந்திரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, ஆஸ்தி, அந்தஸ்து அப்படின்ற அந்த ஒரு கருத்துக்களையும் கொண்டிருக்கிறது. எப்படின்னா, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். இந்த வசனத்துல நல்லவன் என்று குறிப்பிடுவது ஒரு நல்ல தகப்பனை குறிப்பிடுவது. நல்ல தகப்பன் என்று ஒரு மனுஷனை குறிப்பிட்டு கூறுவது எதனால் என்றால், தன்னுடைய சந்ததிக்கு தன்னுடைய அதாவது அந்த வசனத்துல பாருங்க, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். சுதந்திரம்னாவே ஒரு விடுதலை. சுதந்திரம்னாவே ஒரு ஒரு எப்படி சொல்றது? குழந்தைங்க சந்தோஷமா வாழ்வதற்குரிய ஆஸ்தி, அந்தஸ்து அதெல்லாம் தான். அப்போ
ஒரு மனிதனை குறிப்பிட்டு கூறுவது எதனால் என்றால், தன்னுடைய சந்ததிக்கு ஆஸ்தியை சேர்த்து வைத்துக் கொடுப்பது. இன்றைய காலகட்டத்தில பிள்ளைகளுக்கு ஆஸ்தி என்பது நன்றாக படிக்க வைத்து, பிள்ளைகளை வாழ்க்கையில் முன்னேற காணச் செய்வது. இல்லையா? எல்லா பேரண்ட்டுமே இன்னைக்கு நினைக்கிறது எதுமா, ஐயோ! நான் என் பையன் நல்லா படிக்கணும். என் பொண்ணு நல்லா படிச்சு உயர்ந்த உத்தியோகத்துக்கு வரணும். என்ன சொத்து இருக்குதோ இல்லையோ, நல்ல ஒரு படிப்பு நம்ம பிள்ளைகளுக்கு குடுத்தரணும். அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இன்றைக்கு கஷ்டமானா கூட பிள்ளைகள படிக்க வைக்கிறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு கஷ்டமானா கூட, அந்த கஷ்டத்தையும் ஏத்துட்டு, குழந்தைகள நல்ல ஸ்கூல்ல சேர்த்து நல்ல படிப்பு குடுக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஒரு சொத்தே நம்ம குடுக்குறது படிப்பு தான். அப்படின்னு இன்றைய தாய்மார்கள், தந்தைமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆ ஒரு ஒரு ஆஸ்தியை குடுக்க, படிப்பு என்கின்ற ஒரு ஆஸ்தியை குடுக்க மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்காங்க. இல்லைங்களா? அது நம்ம கண் முன்னாலேயே நம்ம பார்க்குறோம். இன்னும் சில செயல்களால, இந்த படிப்பு மாத்திரம் இல்ல, இன்னும் சில செயல்களால தங்களுடைய பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளும் அனுபவிப்பதற்காக வீடு, வாசல், சொத்து, நிலபுலங்கள் இவைகளை சேர்த்து சந்ததிகள் சௌகரியமாக வாழ்வதற்கு வேண்டிய வழிகளை சம்பாதித்து வைக்கிறார்கள். சரிங்களா? இப்படி நாம் பார்ப்போமானால், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நம்ம ஆண்டவர கொண்டு வந்து பார்ப்போம். இன்னைக்கு இது உலக பிரகாரமா நடக்கிற தாய், தகப்பன்கள் இப்படி செஞ்சாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் தலைமுறைக்கு அனுபவிக்கத்தக்கதான ரட்சிப்பு என்ற ஆஸ்தியை ரட்சிப்பு என்ற ஒரு ஆஸ்தியை நம்ம எல்லோருக்கும் சுதந்தரித்துக் கொள்வதற்கான ரட்சிப்பு என்ற ஒரு ஆஸ்தியை நம்ம சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் என்ன செஞ்சாரு? சிலுவையிலே தம்முடைய ரத்தத்தை சிந்தினார், பாடுகள் பட்டார், அடிக்கப்பட்டார். பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்து, விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நம் நல்ல தகப்பன். நம்மள அப்படி வந்து விடுதலையோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல தகப்பன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இல்லைங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம வாழணும். நம்ம தலைமுறையா வாழணுன்றதுக்காக, அவர் சிந்தின ரத்தம், அவர் தியாகமாக கொடுத்த தன் ஜீவன், இது எல்லாத்தையும் நம்ம விசுவாசிக்கும் போது தான், அவர் நமக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஒரு காரியம் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக, அவர் தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் சிந்தினார். சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க, அவர் ஒரு நல்ல தகப்பன். எப்படி இந்த நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் என்பது போல, இன்றைக்கு இந்த 2026 வருடங்கள், ம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில 2026 வருடங்களுமாக நாம் அவருடைய ரட்சிப்பை தலைமுறையாக பெற்று வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம், அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு என்கின்ற சுதந்திரம். ரட்சிப்பு என்கின்ற ஒரு ஆஸ்தி. இதேதான் ஏசாயா புஸ்தகத்துல 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனத்தை பார்த்தால், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களில் ஓரத்தில் உள்ள அலரிச் செடிகளைப் போல வளருவார்கள். பாருங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும், உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். என்ன கொடுக்கிறார் கர்த்தர்? தாகமாக அவரை தேடுகிற நமக்கு, நம் சந்ததிக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. தாகத்தோடு அவரை தேடுகிற மக்களுக்கு, அவர் சந்ததிக்கு கொடுக்கிற தேடுகிற மக்களுடைய சந்ததிக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களில் ஓரத்தில் உள்ள அலரிச் செடிகளைப் போல வளர்வார்களாம். பாருங்க, நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரிச் செடின்னு போட்டிருக்கு. எந்தா நீர்க்கால்கள் என்பது எல்லா நாளுமே வருஷந்தோறும் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும்.
வருஷந்தோறும் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிற அந்த கரையில இருக்கிற செடி என்னைக்காவது வாடுமா? வாடவே வாடாது. ஏன்னா, அது வாடக்கூடிய சந்தர்ப்பமே இல்ல. ஆனா, அதனுடைய வேர்களுக்கு தண்ணி உறிஞ்சுவதற்கு எந்த நேரம் தண்ணி ஒரு நீரோட்டம் இருந்துட்டே இருக்குது. நீரோட்டம் இருந்துட்டே இருக்குது. அப்படி நீரோட்டம் இருந்துட்டே இருக்கும்போது, அந்த செடி எவ்வளவு செழிப்பா இருக்கும். எவ்வளவு பசுமையா, எவ்வளவு ஒரு அழகா இருக்கும். அப்ப யாருக்கு அந்த செழிப்பு? சந்ததிக்கு. அதாவது தாகத்தோடு அவரை தேடுகிற பிள்ளைகளுடைய சந்ததி அப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த சந்ததிக்கு அவர் குடுக்கிற ஆசீர்வாதம் இப்படி வளருவாங்க. இப்படி ஒரு செழிப்பான வாழ்க்கை அவர்கள் வாழ்வாங்க. அப்படின்னு நம்ம வசனத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் அவருடைய சந்ததிகளை நடத்திக் கொண்டு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம், காண்கிறோம். நம்ம எல்லா ஆஸ்தினா பணம் மாத்திரம் இல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் கொடுக்கிற சமாதானம், சந்தோஷம், நிறைவு இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். எத்தனையோ பணம் கோடி கோடியா வச்சுட்டு இருக்கிறவங்க, எத்தனையோ சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, பயத்தோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லாம, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானம், சந்தோஷம், நிறைவு, அ பயமில்லாத ஒரு வாழ்க்கை, தைரியமான வாழ்க்கை, இதையெல்லாம் கொடுத்து வர்றார். யாருக்கு? அவருடைய சந்ததிகளாகிய நமக்கு. அவருடைய சந்ததி, அவரை தேடுகிற மக்களுடைய சந்ததி அப்படியாக நீர்க்கால்களில் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம். போம். நம்ம உலகத்துல வாழ்கிற வாழ்க்கைக்கு, பரலோகத்துக்குரிய வாழ்க்கைக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் சந்ததிக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் மீது தாகமுள்ள பெற்றோர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு பரமபிதாவாகிய தேவன் எல்லாருக்கும் தகப்பன். எல்லாருக்கும் தகப்பன் கொடுக்கும் பெரிதான ஆசீர்வாதம் தான் ஆஸ்தி, சுதந்திரம் தலைமுறை தலைமுறைக்குள்ளதாக இருக்கிறது. பூமியில கொஞ்ச காலம் வாழ்ற தாய் தகப்பனே தன்னுடைய சந்ததிக்கு சுதந்திரம், அதாவது ஆஸ்தி சேர்த்து வைத்து கொடுக்கிறார்கள் என்றால், நித்திய நித்திய தகப்பனாகிய நம் ஆண்டவர் எவ்வளவாக நமக்கு ஆஸ்தியை வைக்கிறார் பாருங்க. எவ்வளவாக ஆஸ்தியை வைக்கிறார். அவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் பசுமையானதாக உள்ளது. ஆமா. என்றென்றைக்கும் பசுமை. இருதயத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு பசுமையான ஒரு வாழ்க்கை தான். இது எல்லாம் வசனத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொரு வசனமா நம்ம பார்த்து இந்த நேரத்துல தியானிக்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இந்த வசனத்தை பாருங்க. இந்த வசனத்துல இந்த வசனம் எப்படி இருக்குன்னா, எல்லா வீடு கிரகப்பிரவேசம் பண்ற புதுமனை புகுவிழா என்று போட்டு வீடு கிரகப்பிரவேசம் பண்ற பத்திரிக்கையில போடுவாங்க. கல்யாண பத்திரிக்கையில போடுவாங்க. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இப்படின்னு இந்த வசனத்தை எல்லாம் கல்யாண பத்திரிகை வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் அப்படின்னு போடுறாங்க. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. இந்த வசனம் எல்லாம் வீடு கிரகப்பிரவேச பத்திரிக்கையில, அப்புறம் கல்யாண பத்திரிக்கையில எல்லாம் போட்டு கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு அறியப்படுத்துறோம். ஒரு பத்திரிக்கை குடுக்கும்போது கூட அந்த வசனத்தை எல்லாம் நம்ம போடுறதுனால, அங்க ஆண்டவருடைய நாமம் அங்க அறிவிக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய தலைமுறை, நம்முடைய நம்முடைய தலைப்பு, இந்த தலைப்புக்கேற்ற வசனம் என்பதனால தான் இந்த வசனத்தை நம்ம தியானிக்க எடுத்துக்கொண்டோம். ஆக நம்முடைய ஒவ்வொருவர் முன்னேற்றமும், ஆசீர்வாதமும் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக சேர்த்து வைத்த ஆஸ்தி. நமக்காக சேர்த்து வைத்த, ஏன்னா வீடு ஆஸ்தி பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் இருக்குது. அப்ப நம்ம முன்னோர்கள் நமக்காக சேர்த்து வைத்த ஆஸ்திய இன்றைய காலகட்டத்துல நம்ம ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நாம் தேவனோடு ஐக்கியமாகி அவருடைய வார்த்தைகளுக்கும் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தோமானால், ஏன் நம்முடைய முன்னோர்கள், நாம் நம்முடைய சந்ததிக்கு
ஆஸ்தா ஆஸ்திகளையும், ஆசீர்வாதத்தையும் சேர்த்து வைக்கிறோம் என்று மகிழ்ச்சியடைந்து நம்ம கொள்ளலாம். இப்போ நம்மளுடைய சந்ததிக்கு கர்த்தரை பற்றிய வார்த்தைகளை கொடுத்து, கர்த்தரை குறிதான காரியங்களை எப்படி வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் போல, கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து, நம்ம அந்த குழந்தைகள ஒரு புஷ்டியான கர்த்தருக்குள்ள வளர்த்து வரும்போது, அப்படிப்பட்டதான ஆஸ்தியை பெற்ற சந்ததியாக ஒவ்வொரு சந்ததியுமே நாங்க ஆஸ்தியை பெற்றுக்கொள்கிறோம். இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது. இது நம் தலைமுறைக்கு நாம் செய்யும் நல்ல காரியம். நம்முடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பது ஒரு அருமையான ஒரு காரியத்தை நாம் செயல்படுகிறோம். இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல எவ்வளவோ பெரிய பெரிய ஆஸ்திகள், சொத்துக்கள் வைத்திருப்பவர்களை பார்த்தால், எவ்வளவோ பெரிய பெரிய பணக்காரர்களை எல்லாம் நாம் பார்த்தா, அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய மூதாதையர்கள் எத்தனையோ பணக்காரரையெல்லாம் நம்ம பார்த்தா, அவருடைய மூதாதையர்கள் தங்களுடைய பின்வரும் சந்ததிக்கு சேர்த்து வைத்திருந்த சொத்து. ஏன்னா, நம்ம எவ்வளவோ மக்கள் மத்தியில நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அது அது பாட்ட சொத்து, அது முப்பாட்ட சொத்து. அவன் சேர்த்து வச்சுக்கிறான். இப்ப கூட ஆ நெறைய பேரு, நெறைய பொது வேலைகள்ல சேவை செய்றவங்க, நெறைய சொத்துக்கள சேர்த்து, 10 தலைமுறை சாப்பிடுற மாரியெல்லாம் சொத்துக்கள சேர்த்து வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம இன்றைய காலகட்டத்தில கேள்விப்பட்டுட்டு இருக்கிறோம். எவ்வளவோ ரூபாய்கள சேர்த்து வச்சு, தன்னுடைய தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த பெரியவர்கள், அந்த மூதாதையர்கள் தங்களுடைய சந்ததிக்காக சேர்த்து வைத்திருக்காங்கன்னு நாம் நல்லாவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையில நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம், நம்முடைய சந்ததிக்கு உலக பிரகாரமான ஆஸ்தியை கொடுப்பது நல்லதுதான் என்றாலும், ஆவிக்குரிய சொத்தாக நம் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைக்கும் நம்முடைய ஆண்டவரை குறித்ததான காரியங்களையும், அவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பையும், ஆத்துமா வாழ்வதற்கான நித்திய ஜீவனை குறித்தும் நாம் ஒரு பெரிய ஆஸ்தியை கொடுக்கும் விதமாக, நம்ம பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஆஸ்தியை கொடுக்கும் விதமாக, இந்த காரியங்களை குறித்து நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். எப்படி பிதாக்கள் சொத்துக்கள சேர்த்து வச்சு, தன்னுடைய பிள்ளைகள், தலைமுறைகள் இந்த உலகத்துல வாழும்போது, சந்தோஷ சௌகரியமாக வாழ வச்சிருக்காங்களோ, அதைப்போல நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், உலக பிரகாரமான சொத்து வச்சிருந்தா சந்தோஷம். பட் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உலக பிரகாரமான சொத்துக்களை கொடுப்பதற்கு நமக்கு வசதி இல்லாதிருந்தாலும், பெரிய சொத்து தேவாதி தேவன், ராஜாதி ராஜா கொடுக்கிற சொத்து என்ன என்பதை குறித்து நம் பிள்ளைகளுக்கு நாம் அறிவித்து சொல்லி, அப்படி சொல்லும்போது, அந்த நம்முடைய தலைமுறைக்கு அந்த ஒரு ஆஸ்தி, அந்த சொத்து, அந்த சுதந்திரம் கடந்து செல்லும். எப்படி இதுக்கு ஒரு உதாரணமா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்ட காரியங்கள் என்னவென்றால், தம் பிள்ளைகளுக்கெல்லாம் போதிச்சு சொல்லணும். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்த நம்ம பார்த்தோம்னா, கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு, இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும், உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்கக் கடவது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியத்தை இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சந்ததிக்கு அடையாளத்தை கொடுத்து, அதனால் எப்பொழுதும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாழ்வின் முறைக்கான நியாயப்பிரமாணம், அவங்க வாழ்ற வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம், இஸ்ரவேலின் ஜனங்களின் சந்ததி அறிந்து, உணர்ந்து, தேவனுக்கு பயந்து, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, அவர்களுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து,
தேவன் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த கானான் தேசத்துக்கு சென்றடைவதற்குரியதான செம்மையான வழியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எப்படின்னா, பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைப்பட்டிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க விடுதலை பண்ணுவதற்கு மோசே, ஆரோன் மூலமாக அவர்களை விடுதலை பண்ணி, அவர்கள் செங்கடல் அதாவது பார்வோனுடைய ஆ இது நாட்டிலிருந்து அவங்க வெளிய வந்து, லட்சோபி லட்சம் மக்கள் வெளிய வந்து, அவர்கள் கர்த்தர் உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்ன ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக, இவர்கள் எல்லாம் கானான் தேசத்துக்கு வரும்போது, எத்தனையோ அடையாளங்கள், எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் காட்டித்தான் அந்த பார்வோன் இடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தான்னு தெரியும். அப்படி வர்ற வழியில செங்கடல் குறுக்க நிக்கும்போது, பின்பக்க பார்வோன் தொரத்திட்டு வர்றான். முன்னால பார்த்தா செங்கடல். என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த நேரத்துல அந்த செங்கடலை பிரித்து மக்களை கடலுக்கு நடுவுல ஒரு பாதையாக உருவாக்கி, இதெல்லாம் ஒரு பெரிய காரியம். கடல 2ஆ பிளந்து ஜனங்கள நடத்தி கொண்டு வந்தார். இது எல்லாமே சந்ததிகள் அறிந்து கொள்ளணும். கடவுள் எப்படி பார்வோனுடைய அந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்தது எப்படி அப்படிங்கிறத சந்ததி சந்ததியா சொல்லிக் கொடுக்கணுமாம். சந்ததி சந்ததியா சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சந்ததி சந்ததியா சொல்லிக் கொடுத்தா தான், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பூர்வீக வரலாறு ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிஞ்சிருக்க வேணும். அறிஞ்சுக்கணும். அப்பதான் கடவுளுடைய அந்த ஒரு அற்புதம், கடவுள் அவர்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தம் அது செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாமே தலைமுறையாக அறிஞ்சு கொள்ளணும். அப்படின்னு தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த புஸ்தகத்துல இந்த அவங்களுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம், அந்த புஸ்தகத்துல எழுதி வைங்க. இத நீங்க ஞாபகக்குறியா வைங்க. இதுல கையில வந்து நீங்க கட்டிக்கொள்ளுங்க. அப்படின்னு எல்லாம் அத ஞாபகப்படுத்துறதுக்காக இப்படிப்பட்ட காரியங்களா நீங்க செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளையாக கொடுத்தத நம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, அதன்படி நடக்க கொள்ள வேண்டும் என்று தேவன் என்ன பண்ண கட்டளையாக கொடுத்திருக்கார். நியாயப்பிரமாணம் என்ற புஸ்தகத்துல அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். அதேதான் இப்போ நாம எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதித்து எல்லாவற்றையும் ஞாபகமாக வைக்க சொன்னாரோ, அதே போலதான் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாகிய சந்ததி சந்ததியாக நாம் வாழ்வது, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவரை அறிஞ்சு, அதன் வேதத்தின் மூலமாக அவரை அறிஞ்சு, சந்ததி சந்ததியாக நாம் அவரை பற்றிய தியானத்தை தியானித்து, அவரே மெய்யான தேவனை அறிந்து, நமக்கு அப்படி அறிந்து வாழ்ற இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆஸ்தி, பெரிய சுதந்திரம். யோசிச்சு பாருங்க, தேவனை அறியாத நம்ம இருந்தோம்னா எப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கும்? எப்படி நம்முடைய ஆத்தும வாழ்க்கை இருக்கும்? ஒன்றுமே தெரியாது. எப்படி என்ன ஆயிருப்போம்னே தெரியாது. ஆனா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து, அந்த கர்த்தரோட ஐக்கியமா இருக்க வச்சாரோ, அப்படி ஒரு வைத்து அப்படி சந்தோஷமான நடத்தி கொண்டு வந்தாரோ, அதே போலதான் இன்றைக்கு வேதத்தை நம்முடைய கரத்துல கொடுத்து, நம்மை அவருடைய சந்ததி சந்ததியா அவரை நம்ம போற்றி, வாழ்த்தி, வணங்கி, அவரோடு நம்ம ஐக்கியமா வாழணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆஸ்தியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதுவே நமக்கு சுதந்திரம். அதுவே நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறது. இப்பொழுது நாம தலைப்புக்காக எடுத்துக்கொண்ட வசனத்தை சற்று தியானித்து அறிந்தோமானால், நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி, பரலோகத்தில் இந்த கவனமே இங்க பாருங்க, பரலோகத்தில் அதிக நன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து, முக்கியமான வேர்டு இதுதான்.
பரலோகத்தில் அதிக மேன்மையும், நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து, உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையாக கொடுத்தீர்கள். இதுதான் எபிரேயர் ஆக்கியோன் சொன்ன வார்த்தை. இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது காரியம் என்னன்னா, நம்முடைய ஆஸ்தி ஆகிய நமக்குண்டான, நம்மால் முடிந்த பணம், நேரம், உழைப்பு இவைகளை கடவுளுக்கு கொடுத்தால், அ இவைகளை கடவுளுக்கு கொடுத்தால், நம்முடைய நேரத்த, அவரோடு ஐக்கியமா இருக்கிற நேரத்த, நமக்கு முடிந்த அளவுக்கு ஒரு ஊழியத்தின் பாதையில, அ நம்முடைய ஊழிய பாதையில ஊழியத்துக்குரிய காரியம், கடவுளுக்காக செயல்படப் போகிற கர்த்தருடைய செயலுக்குரிய நேரம், இது எல்லாம் நம்ம அவருக்காக கொடுக்கும்போது, அங்க நமக்கு என்ன கிடைக்கிறது? அதிக மேன்மையுள்ள, நிலையுள்ளதான சுதந்திரமாகிய நித்திய ஜீவன் நமக்கு உண்டென்று நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது, நாம் அவருக்காக ஐக்கியத்தோடு, அவரோட ஐக்கியத்தோடு அவருக்காக நம்ம வாழ்ந்து வரும்போது, அ அங்க என்ன நமக்கு பரலோகத்துல என்ன கிடைக்குதாம்? பரலோகத்தில் அதிக மேன்மையும், நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து. அப்போ ஆண்டவருக்காக நாம் ஜீவிக்கும் பொழுது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்காக நம்மளுடைய தாளந்துகளை கொடுக்கும்போது, ஆண்டவருக்காக நம்ம கையில இருக்கிற ஆ அந்த ப ப ஆஸ்தியோ, பணம் அப்படி குடுக்கும்போது, நமக்கு நிலையான மேன்மை நிலையான மேன்மை. அ எப்படி? பரலோகத்துல அதிக மேன்மையும், நிலையுள்ளமான சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருந்தா, நமக்கு எத்தனை ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி பாருங்க. உதாரணத்துக்கு, இப்பொழுது நாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்கும், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கும், இப்ப இப்ப இந்த நிமிஷத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, இப்ப இந்த நேரத்துல நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஒன்று கூடி செயல்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த நேரம் நமக்கு வீணா போகல. அதிக மேன்மையான, நிலையுள்ளதான, சுதந்திரமாகிய, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு யார் யார் எதேதோ வேலைய இந்த நேரத்துல செஞ்சுட்டு இருக்கும்போது, நாம எதற்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? அதிக மேன்மையுள்ள, நிலையுள்ளதான சுதந்திரமாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த நேரத்துல நம்ம கூடி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கூடி ஆண்டவர் குறித்ததான காரியத்துல நம்ம செயல்பட்டு கொண்டிருப்பது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுது. பார்த்தீங்களா? அப்போ நித்திய ஜீவனை குறித்து நாம் எல்லோருமே நன்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்வின் நோக்கமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தான். வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒவ்வொருவருடைய நோக்கம். ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா, அவனுக்கு லாபம் என்ன? பாருங்க இந்த வசனம். ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா, அவனுக்கு லாபம் என்ன? அப்போ ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடாது. ஜீவனை நஷ்டப்படுத்துறது நமக்கு பரலோக வாழ்க்கை இல்லாமல் போகுது. பரலோக வாழ்க்கை நமக்கு இல்லன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஆத்துமா எங்க போகும்? பாதாளத்துக்கு போகும். நரகத்துக்கு போகும். ஆக, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதே நம்முடைய சுதந்திரம். நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய பெரிய ஒரு ஆசீர்வாதம். இத இந்த வார்த்தைக்கு இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு, நம்ம இது எல்லாரும் நம்ம அறிஞ்சதுதான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனுஷன சொல்லப்போனா, அ த கிரேட் அலெக்சாண்டர். இது நம்ம எல்லாரும் படிச்ச பிள்ளைங்க எல்லாருமே நம்மளுடைய ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். த கிரேட் அலெக்சாண்டர். இந்த கிரேட் அலெக்சாண்டரு என்ன செஞ்சான்? சின்ன வயசு பையன் தான். நான் அத கொஞ்சம் டீப்பாவே அந்த அலெக்சாண்டரை குறித்து சில புஸ்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். அது சின்ன வயசு பையன் தான். நல்ல ஒரு வீராதி வீரன், சூராதி சூரன் சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த கிரேட் அலெக்சாண்டர்.
நான் இந்த உலகத்தையே கான்குயர் பண்ணுவேன். இந்த உலகத்தையே நான் புடிக்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தேசத்திலிருந்து அப்படியே ஒவ்வொரு கண்ட்ரியா புடிச்சிட்டு வந்து, கடைசியில நம்ம இந்திய தேசத்துக்கு வந்தான். இந்திய தேசத்துக்கு வந்து, இந்திய தேசத்துல போர் செஞ்சான். எத்தனையோ மன்னர்கள் நம்ம இந்திய தேசமெல்லாம் அப்போ சின்ன சின்ன மன்னர்கள் ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. அப்படி அப்படி மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது, அப்படியெல்லாம் ஒவ்வொரு புடிச்சு ஆட்சிய புடிச்சுட்டு புடிச்சுட்டு வந்தா, அப்படி ஆட்சிய புடிச்சுட்டு வரும்போது, நம்ம இந்திய தேசத்துக்குள்ள ஒரு மன்னன், இனி எவ்ளோ பெரிய ஆளா இருந்தா என்ன? நான் உனக்கு எதிர்த்து நிக்கிறேன்னு, அவனோட எதிர்த்து நின்னு, ஜெயிக்க முடியலைனாலும் எதிர்த்து நின்னான்றதுக்காகவே, அந்த அலெக்சாண்டர் ஜெயித்த அந்த 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 நாட்ட, அந்த மன்னனுக்கே திருப்பி குடுத்துட்டான். அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ஆனா, அந்த அலெக்சாண்டர், இந்த உலகத்தையே பிடிச்சு வந்த அந்த அலெக்சாண்டர், உலகத்தையே பிடிச்சு வந்த அலெக்சாண்டர், ஒரு ஒரு நோயினால இறந்துட்டார். ஒரு நோயினால அந்த சின்ன வயசுலயே இறந்துட்டார். அந்த சின்ன வயசுல இறந்துக்கும்போது, அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது, தன்னுடைய அடியாள்கிட்ட ஐ மீன் தனக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்கிற சேவகர்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, அந்த அலெக்சாண்டர் சொன்னதுன்னா, "நான் எவ்வளவோ கான்குயர் பண்ணிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் பிடிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு நான் போகும்போது, என் கையில ஒண்ணுமே இல்ல. வெறுங்கையா போகிறேன்." யோசித்து பாருங்க. வெறுங்கையா போகிறேன். வெறுங்கையா எத்தனையோ நான் பிடிச்சுட்டு வந்தேன். அப்படியே என்னுடைய மகிழ்ச்சிக்கு, என்னுடைய சந்தோஷத்துக்கு நான் அவ்ளோ வேலைய செஞ்சுட்டு வந்தேன். ஆனா, இப்ப நானு உயிர் போற நிலைமையில இருக்கிறேன். இன்றைக்கு நான் இப்ப என் என் கூட இப்ப நான் என்னுடைய ஆத்துமா எங்க போகுதுன்னு தெரியாது. அவனுக்கு அது தெரியாது. நான் இப்ப இறந்து போறேன். ஆனா, என் கையில ஒண்ணுமே இல்ல. என் கையில நான் எதையும் எடுத்துட்டு போக போறது கிடையாது. அப்படியே போக போறேன். அப்படின்னு சொல்லிட்டு, தன் சேவகருக்கு அவன் கொடுத்த கட்டளை, என்னுடைய சவப்பெட்டியில என் கை வெளிய தெரியிற மாதிரி, நீங்க ஒரு சவப்பெட்டிய செய்து, மக்களுக்கு நான் அறிவிக்கணும். நான் எவ்வளவோ நான் வந்து அ நாட்ட புடிச்சேன். எவ்வளவோ ஆஸ்தியை பெற்றேன். ஆனா, இன்னைக்கு நான் போகும்போது, வெறுங்கையா போறேன்னு, இந்த உலக மக்கள் அறிஞ்சு கொள்ளணும். அப்படின்றதுக்காக, அந்த சவப்பெட்டிய அவன் கை வெளிய தெரியிற மாரி வைங்கன்னு சொல்லிட்டு செத்தான். அந்த மாரி செஞ்சாங்க அப்படின்னு அலெக்சாண்டர் குறித்து நாம் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த உலகத்தையே ஆட்சி செய்யணும்னு நெனச்சு, அதன்படி செஞ்சு வந்த அந்த அலெக்சாண்டர் கூட போகும்போது வெறுங்கையா தான் போனான். போகும்போது இறந்து போகும்போது அவனுக்கு அந்த ஆத்தும ரட்சிப்பை குறித்தான ஒன்றும் அவனுக்கு தெரியாது. ஆத்தும ரட்சிப்பை குறித்து ஒன்றும் தெரியாது. அவன் வெறுங்கையா போனான். ஆனா ஆனா நமக்கு அப்படியா? நமக்கு அப்படியா? நம் தேவனை அறிந்த பிள்ளைகள் வெறுமனே போறது கிடையாது. நம்முடைய ஆத்துமா நித்தியமாக வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். அது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம் பாருங்க. எப்படிப்பட்ட சுதந்திரத்த கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாம் பற்றிக்கொண்டு வாழும்போது, நம்முடைய ஆத்துமா, இந்த சரீரம் அழிந்து போனாலும், நம் ஆத்துமா நித்திய வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம் ஆத்துமா பெற்றுக்கொள்ளுது அப்படின்னு ஒரு விசுவாசத்தோட, அந்த நம்பிக்கையோட நம்ம வாழ்வது, நமக்கு எவ்வளோ பெரிய சுதந்திரம் தெரியுமா? எவ்வளோ பெரிய சுதந்திரம், எவ்வளோ பெரிய ஆஸ்தி தெரியுங்களா? இதை நாம் உணர்ந்து, அறிந்து, நாம் மாத்திரமல்ல, நம் சந்ததிகளுக்கு தலைமுறைக்கும் நம்ம பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். அந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும். அப்படி கொண்டு வரணும்னு தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் எதிர்பார்க்கிறார். அந்த விஷயத்தை இந்த வசனத்த சொல்லி, சொல்லி நம்ம சொல்லிக் குடுக்கணும். நிலையான ஒரு சுதந்திரம். ம். இந்த வசனத்துல சொன்னது போல, பரலோகத்தில் அதிக மேன்மையும், நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று. அப்போ நிலையுள்ளதான ஒரு சுதந்திரம் நமக்கு வேற எங்கன்னா இந்த பூமியில இல்ல. நம் கர்த்தரோட வாழ்கிற அந்த நித்திய வாழ்க்கை தான். மற்றொரு வசனத்த சொல்லணும்னா,
நிலையற்ற உலகப் பொருளை கொண்டு நிலையான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளணும். நிலையற்ற இந்த உலக பிரகாரமான பொருள வச்சு நிலையான நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் பிரயாசப்படணும்னு வசனங்கள் இருக்குது. வார்த்தைகள் இருக்குது. அப்போ நிலையில்லாத உலகப் பொருள் எப்போனாலும் பணமா இருந்தாலும் அழிஞ்சிரும். சொத்தா இருந்தாலும் அழிஞ்சிரும். ஆஸ்தியா இருந்தாலும் போயிரும். அப்போ இந்த நிலையான பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். நன்மை எதனால செய்யணும்? இந்த நிலையில்லாத இந்த உலகப் பொருள வச்சு தான் நன்மை செய்யணும். நன்மை என்ன? கடவுள் நமக்கு குடுத்த வார்த்தை. நன்மை திக்கற்றவர்கள ஆதரிக்குது. திக்கற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும். திக்கற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கனாவே, அதுக்கு நமக்கு என்ன செய்ய நமக்கு தேவை? பொருள் தேவை, பணம் தேவை. இந்த பொருள், பணமெல்லாம் எங்க இருக்குது? இந்த உலகத்துல இருக்கிற பொருள் தான். இந்த உலகத்துல இருக்கிற இந்த பொருள் எல்லாம் என்ன ஆயிரும்? ஒரு நாள் அழிஞ்சு போயிரும். ஒரு நாள் நம்மை விட்டு போயிரும். மறைஞ்சு போயிரும். அப்போ அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நன்மை செய்வதற்கு நன்மை செய்வது திக்கற்றவர்கள ஆதரிங்க. திக்கற்றவர்கள ஆதரிங்கன்னு சொல்லி நமக்கு சொல்ற நன்மை செய்கிற அந்த நன்மைக்குரிய காரியம் நம்ம கையில இருக்கிற பொருள்கள், நம்ம கையில இருக்கிற ஆஸ்திகள், நம்ம கையில இருக்கிற பணம். அ நமக்கு நமக்கு நம் சரீரத்தின் மூலமாக செயல்கூடிய செயல்பாடுகள். இது எல்லாமே நம்ம நன்மை செய்வதற்கு இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அதெல்லாம். அப்ப அந்த உலகத்துக்குரிய காரியங்களை நாம் செய்யும் பொழுது, நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? நம்ம நிலையான நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போ நிலையில்லாத இந்த பொருள வச்சுட்டு, நிலையான பொருளை நம்ம சம்பாதிக்கணும்னு நம்ம வசனம் நமக்கு சொல்லிக் குடுக்குது. இது எல்லாமே நம்ம உணரணும். நம் வாழ்க்கையில உணரணும். வேதத்த படிச்சுட்டு அப்படியே கடகடகடன்னு நம்ம போயறதில்ல. வேதத்த வாசிச்சு, அத நம்ம தியானிக்கும்போது தான், இப்படிப்பட்ட உள்ளான கருத்துக்களை நாம அறிஞ்சு, செயல்படுவோம். அறிஞ்சு செயல்படுவோம். இதனால தான் இரவும் பகலும் தியானிங்க. எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பல்லாம் தியானிங்க. வேதத்த படிங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷ சமாதானமான வாழ்க்கை. இவ்வுலகத்துக்கும், மறு உலகத்துக்கும், மறுமைக்கும், இம்மைக்கும், மறுமைக்கும் ஏற்ற ஒரு அருமையான ஒரு செயல் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் போதிச்சு கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால காக்கப்படுகிற உங்களுக்கு நம்மளுடைய அடையாளம் பாருங்க. கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு, அந்த விசுவாசத்துக்கு அவ்வளவு ஒரு அடைமொழி. விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால காக்கப்படுகிற உங்களுக்கு, நமக்கு அந்த சுதந்திரம். எந்த சுதந்திரம்? அந்த சுதந்திரம், கர்த்தர் கொடுக்க சுதந்திரம் பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அருமையான ஒரு வசனம். அப்ப அந்த சுதந்திரம் இப்படி ஒரு ரட்சிப்புனால, தேவனுடைய பலத்தினால காக்கப்படுகிற நமக்கு, நம்ம சுதந்திரம் எங்க வச்சிருக்குது? பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறதா. இந்த வசனத்தின்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு சுதந்திரம் பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தா, ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரலோகம்தான் நம் குடியிருக்கும் இடம். பரலோகம்தான். இது இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ரொம்ப 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 டெம்பரவரி வாழ்க்கை தான். டெம்பரவரி வாழ்க்கை தான். கொஞ்ச கால வாழ்க்கை தான். ஆனா நம்மளுடைய நித்திய வாழ்க்கை எங்க இருக்குதுன்னா, பரலோகத்துல தான். அப்ப சுதந்திரத்தை எங்க வச்சிருக்கிறாரு ஆண்டவர்? பரலோகத்துல வச்சுட்டு இருக்கிறாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பார்த்தோன்னா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வசனத்துல. அப்ப நம்முடைய பரலோகம், நம்முடைய குடியிருப்பு பரலோகம். அந்த பரலோகத்திலிருந்து
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம எதிர்பார்த்து தானே இருக்கிறோம். ஆண்டவர் வருகை எப்பொழுது? எப்பொழுது வருவார்? ம். இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கைய விட, பரலோக வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி போய் பார்த்தா எப்படி இருக்கும்? அங்க எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்? எவ்வளவு அழகா இருக்கும்? அப்படின்னெல்லாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம ஒவ்வொருவருக்குமே அந்த ஒரு சிந்தனை இருக்கும். அந்த ஒரு சிந்தனை இருக்கத்தான் செய்யும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தரிசனத்தின் மூலமாக அதை குறித்ததான காரியத்தையும் தெளிவுபடுத்துகிறார் அப்படின்னு நாம கேள்விப்படுறோம். நம்முடைய இந்த ஜூம் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மகள் பிரியாவுக்கு எத்தனையோ தரிசனங்கள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரலோக தரிசனங்களை எல்லாம். அப்போ அப்படிப்பட்ட தரிசனத்த பார்க்கும்போது, அது தரிசனத்திலேயே நமக்கு அவ்வளோ அழகா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குதுன்னா, அத நம்ம நேர்ல போய் பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படின்னு அந்த தரிசனத்தை பெற்ற மகளுக்கு எவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்கும் தெரியுங்களா? அப்போ நாம சிந்திச்சு பார்த்தோம். நாம சிந்திச்சு பார்த்தோம்னா, தரிசனத்த இல்லைனாலும், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, பரலோகத்துல நிலையான ஒரு சுதந்திரம், ஒரு அருமையான நித்திய ஜீவன் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது, எவ்வளவு சந்தோஷம் நம்ம படணும். அப்போ அந்த பரலோகத்திலிருந்து தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல. அப்போ நம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டுமென்றால், நம்மளோட முடிவு நம்மளது முடிவோ, அல்லது தேவனுடைய வருகையோ, அ எது ஃபர்ஸ்ட்டோ, உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்ம குடியிருப்புக்கு போக வேண்டுமென்றால், அவருடைய நம்மளுடைய முடிவோ அல்லது அவருடைய வருகை தான். அப்போ பரலோகத்திலிருந்து இந்த வசனத்துல பிலிப்பியர் 3:20ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கிருந்து வர? இருந்து வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா, அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மை அவர் கொண்டு போய் சேர்த்துவார். யோவான் 14ஆம் அதிகாரத்துல தெளிவா இருக்குது. நான் வந்து, நான் இருக்கும் இடத்திற்கு உங்களை அழைத்துக் கொண்டு செல்லுவேன். என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அப்படின்னு நமக்கு அப்படியே சந்தோஷமா அதிகாரப்பூர்வமான ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மளை தேற்றுகிறார், ஆற்றுகிறார். ஆக நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தின்றதுனால, ஆண்டவர் அங்கிருந்து வந்து நம்மளை அவரோடு சேர்த்துக் கொள்வதற்காக அவர் நம்ம வந்து நாம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த நாள் எப்ப வரும்? அப்படின்னு நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நாள் வருவது ஒண்ணு நம்மளுடைய முடிவு, இல்ல அவருடைய வருகை தான். இதன் மூலமா தான் நம்ம பரலோகத்துல நம்முடைய குடியிருக்கிற இடத்துக்கு நம்ம போய் சேர்வோம். அப்போ அவர் வந்து நாம் ஒவ்வொருவரையும் அவரோடு அழைத்துச் செல்வார். அது ஒரு சுதந்திரம் தான். அது ஒரு சுதந்திரம். நாம் அந்த பரலோகத்த சுதந்தரிக்க போறோம். நாம் ஒவ்வொருவருக்கும் நிலையானது அதுதான். அந்த பரலோக வாழ்க்கை தான். நாம் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் அப்ப நம்ம அத பெற்றுக்கொள்ளணும்னா நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு ஐக்கியமாக வாழ்ந்து, ஆண்டவர் கொடுக்கிற சுதந்திரமாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு, என்றென்று நாம் பரலோகத்துல வாழணும். இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய கோல். நம்மளுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி பெற்றுக்கொள்ளக்கூடியதான சுதந்திரம். அப்போ இதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த வசனத்தின்படி பார்த்தது போல, நம்ம சந்ததிக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொல்லணும். நாம் அதை நோக்கி போற மாதிரி அவரோடு நம்ம ஐக்கியமா இருக்கணும். அவர் நமக்கு பரலோகத்துல இப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியத்தை, நிலையான ஒரு வாழ்க்கைய வச்சுட்டு இருக்கிறாருன்றத, உன் சுதந்திரத்த நம்ம வச்சுட்டு இருக்கிறாருன்றத அறிந்து, உணர்ந்து, அவரோடு நம்ம செயல்பட்டு, அதை நாம் பெற்றுக்கொண்டு, நாம் சந்தோஷமாக வாழ்வதுதான் நம்மளுடைய நிலையான வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை. இப்படிப்பட்ட காரியத்தை வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து, உணர்ந்து, இப்பொழுது தியானித்துக் கொண்டிருந்த வார்த்தை எல்லாமே சுதந்திரம் என்ற கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை நாம் அறிஞ்சோம். அறிந்தபடி ஒவ்வொருவருமே நாம் வாழ்ந்து, ஆண்டவரோடு அவர் கொடுக்கிற சுதந்திரத்தை பெறுவதற்கு நாம் காத்துக்கொண்டு ஜீவிப்போமானா,
நம் இம்மைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். மறுமையிலும் நம்ம சந்தோஷமா இருப்பதற்கு கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்திருக்கார். நாம் ஒவ்வொருவருமே அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து, இந்த சுதந்திரத்தை பெற்ற பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க காத்திருப்போமாக. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஆன்ட்டி. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.